பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கேஜ் இஎம்யூ கோச் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட போய் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த கோச்சை பற்றி போட்டிருக்காங்க, இல்லை ஏறி பார்ப்போம். ஏய் சோட்டு காலோ, ரொம்ப பழசாக இருக்கும் போல். பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டஸ்ட் மட்டும் தங்கியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அலைப்பாயுதை டைமில் வந்த கோச்சஸ் தான் இது. மீட்டர் கேஜுன்றது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே 2 சீட்டர் தான். 2 இருக்குது. இந்த பையன் வேறு பின்னாடி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் மோட்டார்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதை திறந்து வச்சுருக்காங்க. ஜென்ரலாக திறந்து இருக்காது. மூவிங் ஆன் நம்மளை ஒரு படம் பார்க்க சொல்லியிருக்காங்க. தியேட்டர் மாதிரி வச்சு அங்கே உள்ள ரயில் ஃபிலிம்ஸ் எல்லாம் காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த தியேட்டர், மூவி தியேட்டர். ப்ளீஸ் ஓப்பன் த டோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் போட போகிறாங்க. என்ன ஃபிலிம்னு தெரில. சம்திங் ரிலேட்டட் டு ட்ரெயின் தான் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு அது 12:14 போட்டுருக்காங்க. இப்போ இன்னும் 5 minutes தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கர ஏர் கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. புதுசாக ஃபர்னிஷ் பண்ண ஸ்மெல்லாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ ஃபுல்லி உடனில் பண்ணியிருக்காங்க அது இன்டீரியர்ஸ் எல்லாம். சேர்ஸ் எல்லாம் வந்துட்டு குஷன் சீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு இப்போதைக்கு டெம்பரரி கொஞ்சம் பிளாஸ்டிக் சேர்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரதுனால. ஸோ எல்லாருமே சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம். ஸோ மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ரெக்கார்டிங்லாம் பண்ண வேணான்னு ரெக்வஸ்ட் பண்ணால நான் 2-3 ஃபுட்டேஜ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்னலாம் போட்டு காட்டுறாங்கன்றதை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் இது வரைக்கும் பண்ண சாதனைகளை பற்றிலாம் ஒரு ஸ்லைட் மாதிரி வந்தது. ஸோ இதுதான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் போலார் எக்ஸ்பிரஸ் மூவி. ஸோ இது எப்போ பார்த்தாலும் ஒரு கூஸ் பம்ஸ் தான். ஸோ இதை பாருங்கள், நான் அதுவும் பேசி டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா டாப் 10 ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்ஸ் ஆஃப் வேர்ல்டு வந்துட்டு இதில் கம்பிலேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பயங்கரமாக இருந்தது இது. ஸோ ஃபைனலாக வந்து ஸ்டீம் இன்ஜின்ஸ் 2-3 ஒரு ஃபுட்டேஜஸ் மட்டும் வச்சு அழகாக ஒரு டீசெண்டான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ரயில் மூவிஸ். ஸோ தியேட்டர் விட்டு வெளில வந்துட்டோம். ஸோ இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க கோச்சஸ்லாம். ஏசி இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரிபத் கோச். நெக்ஸ்ட் கோச் எமிஷன் டெஸ்ட் கார் அப்படின்னு இந்த கோச் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மகாராஜா எக்ஸ்பிரஸ். ஸோ எஸ் லக்ஸுரி ட்ரெயின்ஸ் ஆஃப் இந்தியா. இதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்பர் கோச் இருக்குது. ஏசி ஸ்லீப்பர் 2 tier ஏசி B1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் டிசேபிள். இது வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம எஸ்எல்ஆரும் கடைசி லக்கேஜ் கம் பிரேக் பாயிண்ட் கோச். இது அதனால் எல்லாம் ஓட்டையாக இருக்க மாதிரி காட்டுறாங்க, ஏன்னு தெரில. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் இருக்க டெமோ கோச்சஸ். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம பேண்ட்ரி LHB AC. இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அபவுட் கோச்சஸ். பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன் கோச்சை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வேணால் பாஸ் பண்ணி படிங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசஞ்சர் ட்ரெயின் பற்றின இன்ஃபர்மேஷன்.